Welcome you all to Subject Centered Channel. So, 8th standardல ஜாகிரபியில் 3rd லெசன் ஹைட்ராலஜிக் சைக்கிள் அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள், அதாவது வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படிங்கிறத பற்றி we are going to discuss. ஸோ எர்த்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதில் மெயின் ரீசன் இஎம்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். நமக்கு என்ன கிடைக்குது? சூரியன்லேருந்து வி கெட் அபண்டன்ட் சன்ரைஸ். இந்த சன்ரைஸ் இருக்கிறதுனால அந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன உருவாக்க முடியும்? The plants can make their own food by a process called photosynthesis. இந்த photosynthesis நடப்பதற்கு என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு தேவை, சன்லைட் என்பது தேவை. ஸோ அதே மாதிரி வாட்டர் என்பதும் தேவை. ஸோ இது மூன்றும் இல்லை என்றால் தாவரங்களில் என்ன நடக்காது? The photosynthesis can never take place. photosynthesis நடக்கலன்னா தாவரங்கள் என்ன செய்ய முடியாது? தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்க முடியாது. ஸோ தாவரங்கள் இல்லை என்றில் யார் இல்லை? மனிதனும் இல்லை. ஸோ இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு என்ன தேவை? வாட்டர் என்பது ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டரை பற்றி பார்த்தோம்னா about 71% ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை வாட்டர். 71% லேண்டில் எர்த்தில் இதுதான் இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. மீதம் உள்ள ஒரு 29% தான் என்ன இருக்குது? லேண்ட் பார்ட் என்பது இருக்கிறது. ஸோ இந்த 71% ஆஃப் வாட்டருங்கிறது பியூர் வாட்டராக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா the salt water constitutes about 97.2%. அதில் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் அவைலபிள் வாட்டரில் 97.2 என்னவா தான் இருக்குது? நமக்கு சால்ட் வாட்டராக தான் இருக்குது, which we cannot consume. நம்ம என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஜஸ்ட் ஒன்லி அக்கௌண்ட்ஸ் ஃபார் 2.8% என்ன இருக்குது? ஃப்ரெஷ் வாட்டர் என்பது இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான் ட்ரிங்கபிள் வாட்டர். அதுலேயும் இந்த 2.8% அவுட் ஆஃப் திஸ் 2.8% about 2.2% தான் எங்கே அவைலபிளாக இருக்குது? இட் இஸ் அவைலபிள் சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ்னா இட் இஸ் அவைலபிள் ஆன் தி அவுட்டர் பார்ட் ஆஃப் தி எர்த், அதாவது பூமிக்கு மேலே இருக்குது 2.2%. மீதம் இருக்கக்கூடிய 0.6% எங்கே தான் அவைலபிள்? இட் இஸ் அவைலபிள் under the earth. I mean it is available as a ground water. என்ன வாட்டராக தான் இருக்குது? கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய முடியாது? எளிதாக எடுத்து பயன்படுத்த முடியாது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் எடுக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இப்போ போர்வெல் யூஸ் பண்ணி வாட்டரை என்ன செய்யணும்? பம்ப் பண்ணி மோட்டர் வழியாக என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு you can clearly understand from this how water is very important. ஹவு ஸ்கேர் வாட்டர் இஸ். வாட்டர் கிடைக்கிறதுங்கிறது, அது பியூர் வாட்டர் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு அரிது என்பதை we can understand. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இது அவைலபிளாக இல்லை. ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேர்சிட்டி என்பது நடந்திருக்கிறது. அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேன் வாட்ரு, மினரல் வாட்டருன்னு சொல்லி நம்ம வாங்கி குடிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ எதனுடைய அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா என்ன அவைலபிளாக இல்லை? இந்த பியூர் வாட்டர் என்பது, ட்ரிங்கிங் வாட்டர் என்பது நமக்கு என்ன ஆகிப்போச்சு? ஷார்ட்டேஜ் ஆகிப்போச்சு. ஸோ ஹைட்ராலஜிக் சைக்கிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலஜிக் சைக்கிள் இஸ் ஏ சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர். இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் தட் டேக்ஸ் பிளேஸ் நேச்சுரலி. இயற்கையிலே நடக்கப்படக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட்ராலஜிக் சைக்கிள் என்று நம்ம அழைக்கிறோம். ஸோ அதை பற்றி வில் சி லேட்டர். இதில் இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளில் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் டேக் பிளேஸ். அதுதான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன் அண்ட் ரன் ஆஃப் அப்படிங்கிறது 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்போனன்ட் ஆஃப் ஹைட்ராலஜிக் சைக்கிளை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எவாபோட்ரான்ஸ்பிரேஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன், ஃபோர்த் ஒன் இன்ஃபில்ட்ரேஷன் அண்டு ஃபிஃப்த் ஒன் பெர்கோலேஷன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் ரன் ஆஃப்னு சொல்கிறாங்க. ஸோ எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் வீடியோ ஜஸ்ட் எவாபோட்ரான்ஸ்பிரேஷனா என்ன, கண்டென்சேஷனா என்ன, டிரான்ஸ்பிரேஷனா என்ன, அதை பற்றி தான் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டோட்டல் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி எர்த் த்ரூ எவாபரேஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஏன்னா பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் என்ன இருக்குது? நிறைய வாட்டர் பாடிஸ், வாட்டர் என்பது இருக்கிறது. ஸோ இது என்ன ஆகும்? இந்த வாட்டர் பாடிஸ் கெட் எவாப்ரேட்டட். அதாவது ஹீட் அதிகரிக்கிற போது, பூமியில் சன்லைட் விழுக்கிற போது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற போது
அந்த டெம்பரேச்சர் காரணமாக which is evaporated, water gets evaporated. வாட்டர் என்பது என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஆவியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வாட்டர் வந்து என்னவாக மாறும் என்றால் வாட்டர் வேப்பராக மாறும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எவாப்ரேஷன் என்று நம்ம அழைக்கிறோம். அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் வெஜிடேஷன் பிளான்ஸ், பூமியில் இருக்கக்கூடிய செடி கொடிகள், கிராப்ஸ், வாட் எவர் இட் மே பி, ட்ரீஸ், எது வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம எப்படி அழைக்கிறோம், வி கால் தம் வெஜிடேஷன். ஸோ இந்த வெஜிடேஷன்லையும் என்ன உண்டு, வாட்டர் கண்டென்ட் என்பது உண்டு. இந்த வாட்டர் கண்டென்ட்டும் என்ன செய்யும், எவாப்ரேட் ஆகும். தாவரங்களில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டும் எவாப்ரேட் ஆகும். ஸோ இது ரெண்டும் உள்ளடக்கியது. அதாவது எவாப்ரேஷன் வழியாக நீராவியாக மாறுவதும், தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த நீரும் வாட்டர் வேப்பராக மாறுவது, இரண்டையும் சேர்த்தது தான் என்ன சொல்கிறோம், எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் என்று சொல்கிறோம். அதாவது எவாப்ரேஷனும் டிரான்ஸ்பிரேஷனும் சேர்ந்து நடக்கக்கூடியதான் என்ன சொல்கிறோம், எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் என்று நாம் அழைக்கிறோம். ஸோ இன் கிராப்டு ஏரியா பொறுத்தவரையில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன் த எவாப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். அது கிராப்டு ஏரியாவில் எவாப்ரேஷன் எவ்வளோ நடக்குது, டிரான்ஸ்பிரேஷன் எவ்வளோ நடக்குதுன்னு நம்ம எக்ஸாக்ட்லி என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தேர்ஃபோர் அதனால் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதாவது எவாப்ரேஷனையும் டிரான்ஸ்பிரேஷனையும் ஒன்றா வச்சுக்கிறோம். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். So the following part explains the process of evaporation and transpiration separately. So evaporation and transpiration சேர்த்து பார்த்துக்கிட்டோம்னா evapotranspiration. So evaporation இப்போ என்னன்னு பார்க்கலாம். So evaporation refers to the process in which the liquid form of water changes into gaseous form. ஸோ லிக்விட் ஃபார்ம் என்னவா சேஞ்ச் ஆகும், கேசியஸ் ஃபார்மாக சேஞ்ச் ஆகும். அதாவது கேசியஸ் மீன்ஸ் ஹியர் இட் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். நீர் என்னவாக மாறும், நீராவியாக மாறும். அதாவது என்ன சொல்கிறோம், லிக்யூட் இன்டு கேசியஸ் ஃபார்ம் ஆர் லிக்யூட் இன்டு வாட்டர் வேப்பர் ஃபார்ம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். அதை ஃபாரன் ஹீட்டில் சொன்னோம்னா 100 டிகிரி செல்சியஸை கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளவு, 212 டிகிரி ஃபாரன் ஹீட்னு எடுத்துக்கலாம். இந்த 100 டிகிரி செல்சியஸ் தான் விச் பாயில்ஸ், வாட்டர் பாயில்ஸ், நீர் என்ன செய்ய ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும். நமக்கு இங்கே ஒரு டவுட் வரும், 100 டிகிரி வந்தால் தான் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ 100 டிகிரிலையும் ஆகும். 0 டிகிரி செல்சியஸை டெம்பரேச்சர் ஒரு இடத்துல ரீச் ஆகும்போது அந்த வாட்டர் வேப்பர் என்னவாக மாறும், வாட்டராக மாறும். ஸோ தட் இஸ் கால்டு டியூ பாயிண்ட் என்று சொல்வார்கள். The dew pointல வாட்டர் வேப்பர் டேர்ன்ஸ் இன்டு வாட்டர். அப்போ 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே 1 டிகிரி கூடுனாலுமே அந்த 1 டிகிரி செல்சியஸில் கூட என்ன நடக்கலாம், இந்த வாட்டர் மாலிகூல் என்ன ஆகலாம், எவாப்ரேட் ஆகலாம். ஐ மீன் த லிக்யூட் வந்து என்ன ஸ்டேஜுக்கு மாறலாம், கேசியஸ் ஸ்டேஜுக்கு மாறலாம். அப்போ 100 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வந்து வாட்டர் வேப்பர் ஆகிறதுக்கு தேவைங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப்பில் கையை கழுவுறோம். கையை கழுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம துணியை வச்சு எதுவுமே துடைக்கல, கிளாத்தை வச்சு அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிரும், ட்ரை அப் ஆயிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கையில் உள்ள நீர் என்ன ஆயிடுது, அது காணாமல் போயிடுது. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு, அப்போ அந்த வாட்டர் என்ன ஆயிருக்கு, அந்த லிக்யூட் இருந்த கையில் இருந்த லிக்யூட் என்னவா மாறிடுச்சு, கேசியஸாக மாறிடுச்சு. அப்போ வந்து 100 டிகிரி செல்சியஸில் மாறிடுச்சானே நிச்சயமாக இல்லை. ஸோ அப்போ அந்த எவாப்ரேஷன் என்பது 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வேப்பராக நம்ம கண்ணுக்கு தெரியும், வாட்டர் வந்து மாறையில். அதுக்கு கீழே 100 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருந்தாலும் 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கிற பட்சத்திலும் என்ன நடக்கும், இந்த எவாப்ரேஷன் என்பது நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் இட் ஆக்சுவலி பிகின்ஸ் அட் எவாப்ரேட் அட் 0 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 0 டிகிரி, 32 செல்சியஸில் 0 டிகிரி. 0 டிகிரியை மேலே தந்தாலே என்ன ஆகிப்போம், அங்கே எவாப்ரேஷன் என்பது நடக்கும். அண்ட் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் வெரி ஸ்லோலி. டெம்பரேச்சர் இஸ் அ ப்ரைம் எலிமெண்ட்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் எது அதிகமாக நிர்ணயிக்கும், எவாப்ரேஷனை நிர்ணயிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் then the rate of evaporation also will increase. If temperature decreases, the rate of evaporation also will decrease. Temperature கூட கூட evaporation rate கூடும்,
டெம்பரேச்சர் குறைய குறைய என்ன டவுன் ஆகும், எவாபரேஷன் ரேட் என்பது டவுன் ஆகும். தெர் இஸ் எ பாசிட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேரியபிள்ஸ். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று கூடுனா என்ன இன்னொன்று கூடும், ஒன்று குறைஞ்சா இன்னொன்று குறையும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் how we call positive variables. So areal extent of surface water, wind and the atmospheric humidity are the other variables which affect the rate of evaporation. The rate of evaporation எதனால பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா, எது டிட்டர்மின் ஆகும் கேட்டீங்கன்னா, ஏரியா எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர், எவ்வளோ தூரம் அந்த வாட்டர் என்பது பூமியில் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ட்னா எவ்வளோ தூரம் பரவி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பரவி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய எவாபரேஷன் நடக்கும். அந்த எக்ஸ்டென்ட் பரப்பளவு குறையாக இருந்துச்சுன்னா என்ன குறையாகும், எவாபரேஷன் ரேட்டும் குறையாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டு, வீசக்கூடிய விண்டு பொறுத்து என்ன மாறும் எவாபரேஷன் என்பது. விண்டை பொறுத்தவரையில் கோல்டு விண்டு, ஹாட் விண்டு ரெண்டாக இருக்குது. ஸோ ஹாட் விண்டுனா எவாபரேஷன் ரேட் அதிகமாக இருக்காது, கோல்டு விண்டுனா என்ன அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எவாபரேஷன் ரேட்டு கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ த அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி இதெல்லாம் எதை பாதிக்கும் என்றால் எதை டிசைட் பண்ணுன்னு எவாபரேஷனை டிசைட் பண்ணுது. ஸோ த அட்மாஸ்பியர் கெட்ஸ் நியர்லி 90% ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் ஓஷன். இந்த மாய்ஸ்சருங்கிறது எங்கேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அட்மாஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்லேருந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ ஓஷன்லேருந்து அதிகமாக கிடைக்கி, சீலேருந்து அதிகமாக கிடைக்கி, லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் த்ரூ எவாபரேஷன் வழியாக இந்த லேக்ஸு ரிவர்ஸ் இதில் நடக்கக்கூடிய எவாபரேஷன் வாயிலாக நமக்கு 90% ஆஃப் த மாய்ஸ்சர் இங்கேருந்து தான் கிடைக்குது. மீதம் உள்ள அந்த 10% ஆஃப் மாய்ஸ்சர் தான் இங்கேருந்து கிடைக்கி. வி கெட் தம் ஃப்ரம் பிளான்ட்ஸ் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன். ஒரு 10% ஆஃப் மாய்ஸ்சர் தான் இங்கேருந்து கிடைக்கி, பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கி. டிரான்ஸ்பிரேஷனை த வாட்டர் கெட்ஸ் எவாபரேட்டட் ஃப்ரம் வெஜிடேஷன். தாவரங்களிலிருந்து எது வெளியேறி போகிறது, நீராவியாக வெளியேறி போகிறது தான் நம்ம எப்படி அழைக்கிறோம், we call transpiration. ஸோ 90% நமக்கு எங்கேருந்து தான் கிடைக்குது, லேக்ஸு ரிவர்ஸு ஓஷன், மெயினாக ஓஷன்லேருந்து தான் வருது. மீதம் உள்ள 10% ஆஃப் மாய்ஸ்சர் தான் எங்கேருந்து இதன் மூலமாக நமக்கு கிடைக்குது, டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக கிடைக்குது. So on a global scale, the amount of water gets evaporated is about same as the amount of water delivered to earth as precipitation. அதாவது எவாபரேஷன் வழியாக வாட்டர் வேப்பராக மாறக்கூடிய அந்த வாட்டர் குவான்டிட்டிக்கும் திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகக்கூடிய இங்கே இருந்து போகக்கூடியது வாட்டர் டர்ன்ஸ் இன்டு வாட்டர் வேப்பர். ஸோ தட் இஸ் கால்டு எவாபரேஷன். வாட்டர் என்னவா டர்ன் ஆகுது, வாட்டர் வேப்பரா டர்ன் ஆகுறது எவாபரேஷன். எப்போ வாட்டர் வேப்பரா டர்ன் ஆகும், when the temperature goes above 0 degree Celsius. 0 degree Celsius தாண்டிட்டாலே இது என்னவாயிரும், வேப்பராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 0 degree Celsius மேலே போய் வாட்டர் வேப்பர் ஆகக்கூடியது ஒரு டியூ பாயிண்ட் உயரே செல்ல அந்த வாட்டர் வேப்பர் when it reaches டியூ பாயிண்ட், ஐ மீன் 0 degree Celsius மீண்டும் ரீச் ஆகிற போது அகெயின் என்ன ஆகும், the water vapor again turns into வாட்டர், மீண்டும் அது என்னவாக மாறிடும், வாட்டராக மாறிடும். அதுதான் என்னவா நடக்கும், ப்ரிசிபிடேஷனா ரெயின்ஃபால், மழை தான். அதாவது இந்த ப்ரிசிபிடேஷன் வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் வேரியஸ் ஃபார்ம், ஃபாகு, மிஸ்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளாக கிளவுடு இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ ப்ரிசிபிடேஷனுங்கிறது மீண்டும் அது என்ன ரிட்டர்ன் ஆயிரும், வாட்டராகவே ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வாட்டர் வந்து மீண்டும் இட் ஃபால்ஸ் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். ரெயின் அக்கர் ஆகுதுன்னா அது பூமியில் வந்து மீண்டும் அது வாட்டராக மாறும், மீண்டும் என்ன ஆகும், எவாப்ரேஷன் நடக்கும். ஸோ எவாப்ரேஷன் இட் லீட்ஸ் டு கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் நடக்கும் போது திருப்பி அது லிக்விடாக மாதிரி எங்கே வந்துடும், பூமிக்கு வந்துடும். ஸோ த எவாப்ரேஷன் கண்டென்சேஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜிக் சைக்கிள். ஹைட்ராலஜிக் சைக்கிள் இந்த மீன்ஸ் இது வந்து ஸ்டாப் ஆகாது, ஒரு நான் ஸ்டாப்பிங் ப்ராசஸ். வாட்டர் வேப்பராக மாறுறதும் திருப்பி அந்த வாட்டர் வேப்பர் திருப்பி வாட்டராக மாறுறதும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்பதால் இதுக்கு பேர் என்ன பேர், ஹைட்ராலஜிக் சைக்கிள் நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் that varies geographically as the evaporation is more prevalent over the ocean than the precipitation. ஸோ எங்கே வந்து இந்த எவாப்ரேஷன் அதிகமாக நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் மேலே தான் அதிகமாக நடக்குது. while over the land the precipitation routinely exceeds evaporations. ஸோ லேண்டை பொறுத்தவரையில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த precipitation எதை விட அதிகமாக இருக்கும், எவாப்ரேஷனை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரிசிபிடேஷனாக ரெயின்ஃபால், கிடைக்கக்கூடிய மழை அளவு
அதனுடைய அளவையும் எவாபரேஷனையும் ஒப்பிட்டு பார்க்கையில் மழை அளவு எதை விட அதிகமாக இருக்கும், எவாபரேஷன் நடந்ததை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா லேண்ட்ல பிக்கப் ஆக, அதாவது ஓஷன்ல பிக்கப் ஆகக்கூடிய அந்த மாய்ஸ்சர் எங்க வந்து மழையா பெய்யலாம், லேண்டில் வந்து மழையா பெய்யலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோப்ல பூமியில ஓரளவு ஒரு கம்பேரிசன் பண்ணோம்னா ஓவரால் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேட்ஸ் எவாபரேட்டட், எவ்வளோ அமௌண்ட் எவாபரேட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டும் த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டெலிவர்டு ப்ரிசிபிடேஷன் எப்படி இருக்கு, ஒன்றா இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி மேலே போய் திருப்பி வாட்டராக வருதோ, எவாப்ரேட் ஆகி போகக்கூடிய அந்த வாட்டருக்கும் திருப்பி ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த வாட்டருடைய குவான்டிட்டியும் கிட்டத்தட்ட ஹவ் இஸ் இட் இஸ் சேம். ஒரே எவ்வளோ தூரம் போகுதோ அது அப்படியே நமக்கு என்ன ஆயிடுது, மழைப்பொழிவாக ரிட்டர்ன் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இஸ் லோ, வெரி லோ. எவாப்ரேஷன் எப்போ லோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த பீரியட் ஆஃப் காம் விண்டு. ரொம்ப காம் விண்டு, அதிகமாக விண்டு அடிக்கலாம், அமைதியாக இருக்கணும், அந்த டயத்தில் என்ன இருக்கும், ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வந்து லோவாக இருக்கும். ஸோ டூரிங் த விண்டி டைம்ஸ் when the air is calm, evaporated water tends to stay very close to the water body. ஏன்னா அந்த வாட்டர் பாடிக்கு பக்கத்தில் எது நிற்கும், அந்த எவாப்ரேட்டட் வாட்டர் என்பது நிற்கும். எப்போன்னு கேட்டீங்கன்னா the air is very calm. பட் வெண்டு ரொம்ப வேகமாக அடிக்கி டூரிங் த விண்டி the water vapor is driven away. ஸோ இந்த விண்டி சீசனில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டர் வேப்பர் வந்து ட்ரிவன் அவே, வேறு இடத்துக்கு எடுத்து செல்லப்படும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டர் வேப்பர் மூவ் ஆகிறதுனால அந்த மூவான இடத்துல விச் ரீப்ளேசஸ் இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை ட்ரையர். அந்த இடத்துக்கு என்ன வந்துடும், ட்ரையர் வந்துடுறதுனால அது என்ன எதற்கு காரணமாகும் கேட்டிங்கன்னா that facilitates additional evaporation. அந்த ட்ரையர் வர்றப்போ மீண்டும் எதனுடைய ஸ்பீடு அதிகமாகும், எவாப்ரேஷன் ஸ்பீடு அதிகமாகும், தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த விண்டி சீசனில் வாட்டர் வேப்பர் ரீப்ளேஸ் ஆகி ட்ரையர் அந்த இடத்துல வந்து உட்கார போது எது வேகமாக நடக்கும், இந்த எவாப்ரேஷன் என்பது வேகமாக நடக்கும். ஸோ எவாப்ரேஷன் நடக்கணும்னா டெம்பரேச்சர் ஷுட் பி above 0 டிகிரி செல்சியஸ். ஸோ 0 டிகிரி செல்சியஸை தாண்டிட்டாலே அங்கே என்ன நடக்கும் நமக்கு தெரியாமலே அந்த இடத்துல எவாப்ரேஷன் என்பது நடக்கும். அடுத்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிரேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் பை விச் the water content in the plants are released into atmosphere in the form of water vapor. பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்னவா டர்ன் ஆகுது, வாட்டர் வேப்பர், அதாவது கேசியஸ் ஃபார்முக்கு மாறுது. ஸோ மச் ஆஃப் வாட்டர் டேக்கன் அப் பை பிளான்ட்ஸ் இஸ் ரிலீஸ் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ பிளான்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த நிறைய வாட்டர் எதன் வழியாக ரிலீஸ் ஆயிரும், டிரான்ஸ்பிரேஷன் வழியாக ரிலீஸ் ஆகும். த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை த டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் கூடுனா என்ன கூடும், டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டும் கூடும். விண்டை பொறுத்தும் என்ன மாறும், இந்த டிரான்ஸ்பிரேஷன் மாறும். ஹியூமிடிட்டியை பொறுத்தும் என்ன மாறும், இந்த டிரான்ஸ்பிரேஷன் என்பது மாறும். The rate of transpiration is also affected by nature of vegetation and method of cultivation. So method here spelling is with the mistakes, correct பண்ணிக்கோங்க, METHOD. So the method of cultivation and the nature of vegetation. ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வெஜிடேஷனும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சிலது ட்ரையாக இருக்கும் வெஜிடேஷன், அங்கெல்லாம் என்ன அதிகமாக நடக்காது, டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்காது. ரொம்ப க்ரீனரியாக இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குன்னா அங்கே டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், நேச்சர் ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன். அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் இன் விச் த வாட்டர் இஸ் released into atmosphere in the form of vapor. I mean பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகி என்னவா மாறும், வாட்டர் வேப்பராக மாறக்கூடியதான் நம்ம எப்படி சொல்கிறோம், டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ட்ல வெஜிடேஷன்ல இருந்து நடந்தால் அது டிரான்ஸ்பிரேஷன். அதே நேரத்தில் வாட்டர் பாடியில இருந்து நடந்தால் எவாப்ரேஷன். ஸோ வாட்டர் பாடிலையும் நடக்கு, பிளான்ட்ஸ்லையும் வெஜிடேஷன்லையும் நடக்கு. இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டா எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டையும் சேர்த்தா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். இதுதாங்க வித்தியாசம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் இன் விச் த கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு லிக்யூட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டர் வேப்பர் இட் இஸ் வெயிட்லெஸ், அதனால் இட் ரைசஸ் அப் இன் தி அட்மாஸ்பியர். ஸோ மேலே போக போக என்ன குறையும், டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், வித் அன் இன்க்ரீஸ் ஆஃப் ஆல்டிடியூட் in the atmosphere generally which falls down, temperature falls down. ஒருவேளை ஒரு 1000 மீட்டர் அசன்ட் மேலே போனால் அங்கே 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு என்ன குறையும்,
டெம்பரேச்சர் என்பது குறைந்து கொண்டே செல்லும். ஸோ அப்போ ஒரு 0 டிகிரி டியூ பாயிண்ட் அடைகிற போது அகெயின் த வாட்டர் வேப்பர் டர்ன்ஸ் இன்டு வாட்டர். அதை தான் நான் என்ன சொல்றேன், கண்டென்சேஷன் என்று நாம் சொல்கிறோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் இன் விச் த gaseous form of water changes into liquid form. This process is called condensation. Condensation generally occurs in the atmosphere when the warm air rises, cools and loses its capacity to hold water vapor. அது என்ன செய்ய முடியாது, அந்த ஏர் வந்து அந்த வாட்டரை வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னவா மாறும், then which occurs precipitation, rainfall occurs. So as a result the excess water vapor என்ன ஆகும், condenses to form cloud droplets. So the condensation is responsible for the formation of cloud. So அந்த கண்டென்சேஷனால் என்ன நடக்கும், cloud உருவாகலாம். These clouds produce precipitation. இந்த cloud தான் என்னவாக மாறும், ரெயின் ஆக, precipitation ஆக மாறுகிறது, which is the primary route for water to return to the earth surface. So அதனால் அது என்னவாக மாறும், வாட்டராக மாறி again where it returns to the earth surface. ஸோ எர்த்ல இருந்து எவாபரேட் பண்ணி போகக்கூடிய அந்த வாட்டர் மீண்டும் என்னவாக ரிட்டர்ன் ஆகும், ரெயினாக, வாட்டராகவே ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க, ஸோ எவாபரேஷன் ரேட் ஆகி போகக்கூடிய அந்த வாட்டருக்கும் பூமிக்கு மீண்டும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த வாட்டர் கிட்டத்தட்ட வில் பி சேம் ஆர் ஈக்குவல்ங்கிறோம். ஸோ இதனால தான் என்ன சொல்றேன், திஸ் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். இங்கேருந்து எவாபரேட் போகக்கூடிய வாட்டர் அப்படியே போறதில்ல, மீண்டும் என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும், திருப்பி மீண்டும் என்ன செய்யும், திருப்பி எவாபரேட் ஆகி போகும், திருப்பி இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடப்பதால் வி கால் இட் ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். அது டியூவாக இருக்கலாம், ஃப்ராஸ்டாக மாறலாம், அல்லனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகாக மாறலாம், மிஸ்டாக மாறலாம், க்ளவுடாக மாறலாம், அல்லது என்னவாக நடக்கலாம், அந்த க்ளவுடு தான் என்னவாக மாறும், பிரெசிபிடேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ரெயின்ஃபாலாக கூட மாறலாம். ஸோ அதை வி வில் சி இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.